வெல்கம் டு பெரியன் பிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு யூடியூப் ஓபன் பண்ணாவே ட்ரெண்டிங்ல என்ன இருக்குன்னா ஈரான், இஸ்ரேல், யுனைடெட் ஸ்டேட் இந்த கண்ட்ரிஸ்க்கு இடையில நிறைய மிலிட்ரி ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எப்படி நியூஸ் கேள்விப்படுவோம்னா இஸ்ரேல், யுனைடெட் ஸ்டேட் ட்ரோன் அண்ட் மிசைல்ஸை யூஸ் பண்ணி ஈரானை அட்டாக் பண்ணிட்டாங்க. ஈரான் மறுபடியும் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் இஸ்ரேல் யுனைடெட் ஸ்டேட் பேஸ் இது எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம வந்துட்டு யூடியூப்ல கேள்விப்பட்டு வந்துட்டு இருப்போம். இதை பார்த்தோன்னா மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா பொலிட்டிக்கல் பவராகவும் குளோபல் பவராகவும் தான் யோசிப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிசிக்ஸ் பிரின்சிபல் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. இந்த வீடியோல அப்படி பிசிக்ஸ் பிரின்சிபல் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு மிசைலையும் லான்ச் பண்றதுக்கு மோஸ்ட் ஃபண்டமெண்டல் லா எதுனா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். அது என்ன சொல்லுதுன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்படின்னா இப்போ மிசைல்ஸ் ராக்கெட்குள்ள மிசைல்ஸ் இருக்கும். இந்த ராக்கெட்ல ஃபியூல் வந்துட்டு பேர்ன் ஆகி ஹாட் கேஸ் வந்து நாசில் வழியா வெளியேறும். அப்படி அந்த நாசில் வழியா வெளியே போகும்போது அந்த கேஸ் வந்துட்டு பேக்வேர்ட்ல ஃப்ளோ ஆகும். அதனால ராக்கெட் வந்துட்டு ஃபார்வர்ட்ல மூவ் ஆகும். இதைத்தான் ராக்கெட் ப்ரொபல்ஷன் சொல்றாங்க. இப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லா படி அதோட ஃபார்முலா என்ன? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம். மேக்சிமம் மாஸ் வந்துட்டு கான்ஸ்டன்ட் தான். ஸோ வந்துட்டு அங்க ஜென்ரேட் ஆகிற ஃபோர்ஸ் வந்துட்டு எதை பொறுத்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னா ஆக்சிலரேஷன். ஸோ அந்த மிசைல் வந்துட்டு ஆக்சிலரேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஸோ எந்த மிசைல்ஸையும் நம்ம லான்ச் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு தேவை நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அண்ட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். பெலாஸ்டிக் ட்ரெஜெக்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மிசைல் லான்ச்ல இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு மிசைல்ஸை லாங் ரேஞ்ச்ல அனுப்பி ஸ்ட்ரைக் பண்றதுக்கு. ஷார்ட் ரேஞ்ச்ல இது பண்றதுக்கு நம்ம வந்துட்டு ஏர்கிராஃப்ட் அது மட்டும் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். இதே நமக்கு லாங் ரேஞ்ச்ல நமக்கு வந்துட்டு இந்த மிசைல்ஸை லான்ச் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படின்னா அங்க நமக்கு பெலாஸ்டிக் மிசைல்ஸ் ட்ரெஜெக்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டு தேவைப்படுது. அந்த இடத்துல மிசைல்ஸ் எல்லாமே பெலாஸ்டிக் ட்ரெஜெக்டரியை தான் ஃபாலோ பண்ணும். இந்த மோஷன்ல ரெண்டு பிரின்சிபிள் கவர்ன் ஆகும். அது என்னன்னா ஒன்னு வந்துட்டு ஆர்பிட்டல் மெக்கானிசம், இன்னொன்னு வந்துட்டு ப்ரொஜெக்டைல் மோஷன். இந்த இடத்துல மிசைல்ஸ் வந்துட்டு மொத்தம் 3 ஃபேஸா டிவைட் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னா பூஸ்ட் ஃபேஸ். இந்த இடத்துல ராக்கெட்குள்ள இருக்க கேஸ் வந்துட்டு ஃபியூ செகண்ட் வந்து பேர்ன் ஆகி இந்த மிசைல்ஸை ஃபார்வர்ட்ல லான்ச் பண்ணி அவுட்டர் அட்மாஸ்பியருக்கு சென்ட் பண்ணிடும். அவுட்டர் அட்மாஸ்பியருக்கு சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். அது என்னன்னா மிட் கோர்ஸ் ஃபேஸ். இந்த இடத்துல இன்ஜின்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடும், எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் இருக்காது, எந்த ஒரு கேஸும் ரிஜெக்ட் ஆகாது. இந்த இடத்துல மிசைல்ஸ் வந்துட்டு ஒரு டெம்பரரி ஆர்பிட்டை கிரியேட் பண்ணும். எப்படி கிரியேட் பண்ணும்னா எர்த்தோட கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அந்த மிசைல் மேல. அதனால ஒரு டெம்பரரி ஆர்பிட் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆர்பிட்ல அந்த மிசைல்ஸ் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் அது என்னன்னா டெர்மினல் ஃபேஸ். நம்ம எந்த இடத்துல அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்பாட் பண்ணோன்னா மிசைல் வந்துட்டு டைரக்டா மறுபடியும் அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆகும்போது எக்ஸ்ட்ரீமா வெலாசிட்டி அதிகமா இருக்கும், ஆக்சிலரேஷன் அதிகமா இருக்கும். ஸோ அதனால ஸ்ட்ரைக் ஆகிற இடத்துல எக்ஸ்ட்ரீம் இம்பாக்ட் ஏற்படும். இது வந்துட்டு லாங் ரேஞ்ச்ல மிசைல்ஸை ஸ்ட்ரைக் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னும் சில மாடர்ன் மிசைல்ஸ் இருக்கு. அந்த மிசைல்ஸ் எல்லாமே ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல டிராவல் பண்ணும். அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட்ல டிராவல் பண்றதுனால அதை சுத்தி இருக்க ஏர் மாலிகுல் கம்ப்ரஸ் ஆகும். அதை சுத்தி இருக்க அட்மாஸ்பியர் கிட்டத்தட்ட செவரல் 1000 டிகிரி செல்சியஸ்க்கு போகும். இதனால அதை சுத்தி ஒரு பிளாஸ்மா லேயர் உருவாகும். இப்படி இந்த பிளாஸ்மா லேயர் உருவாகிறதுனால அதுல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் வந்துட்டு ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து லான்ச் பண்றாங்க ஈரானை நோக்கி. ஈரான்ல ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அவங்க வந்துட்டு அங்க வந்துட்டு ரேடார் சிக்னல் ரேடார் கம்யூனிகேஷன்ஸை யூஸ் பண்ணி ஏதாச்சும் மிசைல்ஸ் வருதா அப்படிங்கறத டிடெக்ட் பண்ணுவாங்க. அங்க வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டு மெயின் ரோல் பிளே பண்ணும் அந்த சிக்னலை டிடெக்ட் பண்றதுல. இப்ப இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்னால
அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டு அந்த ரேடார் சிக்னல்ல இருந்து வரதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடும். எதை அப்சர்வ் பண்ணும்? இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல சுத்தி உருவாகிற பிளாஸ்மா லேயர். இந்த லேயர் எதனால உருவாகுது? எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட்ல இந்த மிசைல்ஸ் மூவ் ஆகிறதுனால, அங்க இருக்க ஏர் மாலிகுல் கம்ப்ரஸ் ஆகிறனாலையும், செவரல் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ்ல சுத்தி இருக்க அட்மாஸ்பியர் வந்துட்டு உருவாகிறனாலையும் இந்த பிளாஸ்மா லேயர் உருவாகுது. ஸோ மற்ற மிசைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மிசைல்ஸ்ல இது ஒரு அட்வான்டேஜா. ஹைப்பர்சோனிக் மிசைலை விட இன்னொரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு. அது என்னன்னா ஸ்லெத் டெக்னாலஜி. ஸ்லெத் டெக்னாலஜி ரேடார் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இந்த ரேடார் கம்யூனிகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை சென்ட் பண்ணி ஏதாச்சும் மிசைல்ஸ் ஏர்கிராஃப்ட் வந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ரேடார் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தோட வேலை. இந்த ஸ்லெத் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மேக் பண்ண ஏர்கிராஃப்ட் எல்லாமே ஒரு ஸ்பெஷல் ஜியோமெட்ரியா இருக்கும். அது எப்படின்னா, ஒரு ஷார்ப் ஆங்கிள் இருக்கும், ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெட்டீரியலை வந்துட்டு கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால ரேடார்ல இருந்து வரக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் வந்துட்டு இந்த ஏர்கிராஃப்ட்ல ஒன்று ஸ்கேட்டர் ஆகும், அப்படி இல்லைன்னா அப்சர்வ் ஆகும். ஸோ வந்துட்டு ரேடார் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தாலேயே இந்த ஸ்லெத் டெக்னாலஜி யூஸ் பண்ணி உருவாக்குன ஏர்கிராஃப்டை டிடெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மிசைல்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பாம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த பாம் என்ன பண்ணும்னா எனாமஸ் எனர்ஜியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். எக்ஸ்ப்ளோசிவ் மெயினா வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா ஷாக் வேவ்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ஷாக் வேவ்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும்னா எல்லா பில்டிங்ஸையும் கொலாப்ஸ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பிசிக்ஸ் பிரின்சிபல் இருக்கு. அது என்னன்னா கைனெட்டிக் எனர்ஜி. அதோட ஃபார்முலா என்னன்னா E=12mv². ஸோ பாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும் போதோ இல்லை வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் வந்துட்டு ஏர்கிராஃப்ட்லயோ மிசைல்ஸ்ல இருந்தோ ரிலீஸ் ஆகும் போதோ அதோட வெலாசிட்டி வந்துட்டு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு எனர்ஜி வந்துட்டு ரிலீஸ் ஆகிற அமௌண்ட் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த மிசைல்ஸ் ஏர்கிராஃப்டை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியும் என்ன சிஸ்டத்தை உருவாக்கும்னா மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கும். இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல மொத்தம் 3 விஷயம் வந்துட்டு இருக்கும். அது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ரேடார், ரெண்டாவது விஷயம் என்னன்னா கம்ப்யூட்டர் அல்காரிதம், மூணாவது விஷயம் என்னன்னா இன்டர்செப்டிங் மிசைல்ஸ். இந்த ரேடார்ஸ் என்ன பண்ணும்னா வரக்கூடிய மிசைலோட ட்ரெஜெக்டரிய நோட் பண்ணும். இந்த கம்ப்யூட்டர் அல்காரிதம் நோட் பண்ண அந்த ராக்கெட்டோட பாத்தை வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணும். இன்டர்செப்டார் மிசைல் என்ன பண்ணும்னா அது கம்ப்யூட்டர் அல்காரிதம் கால்குலேட் பண்ணோன்னே இந்த இன்டர்செப்டார் மிசைல்ஸ் வந்து லான்ச் ஆகி பாதிலேயே வந்துட்டு வரக்கூடிய மிசைல்ஸோ ஏர்கிராஃப்டையோ பிளாஸ்ட் பண்ணிடும். இந்த சிஸ்டத்தை தான் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் இதெல்லாம் ப்ரிசைஸா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் அட்டாக் பண்றதுக்கு அது மெயினா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இந்த ஜிபிஎஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரிசைஸ் அட்டாமிக் கிளாக் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஜிபிஎஸ் சேட்டலைட்ல இருக்க கிளாக்கும் இடத்துல இருக்க கிளாக்கும் சில வேரியேஷன்ஸ் இருக்கு. எதனாலனா கிராவிடேஷனலும் வெலாசிட்டி எஃபெக்ட்னாலையும் இந்த வேரியேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல தான் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அண்ட் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஸோ இந்த எரரை வந்துட்டு கரெக்டாக கால்குலேட் பண்ணி சிங்க்ரனைஸ் பண்றதுக்கு எந்த தியரியை யூஸ் பண்றாங்கன்னா ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அண்ட் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி தான் இந்த ஜிபிஎஸ்ல இருக்க கிளாக்கையும் எர்த்ல இருக்க கிளாக்கையும் சிங்க்ரனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஜிபிஎஸ் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுது. அப்படி கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுறதுனாலதான் இந்த மிசைல்ஸ், இந்த ட்ரோன்ஸ்லாம் நம்ம நினைச்ச இடத்துல போயிட்டு கரெக்டா பர்டிகுலரா டார்கெட் பண்ற மாட்டோம் நம்மளால பண்ண முடியுது. ஸோ அப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய பிசிக்ஸ் பிரின்சிபிள், நேச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இந்த பிசிக்ஸை யூஸ் பண்ணி ஹியூமனிட்டிஸ், ஹியூமன்ஸ் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணுமே தவிர்த்து ஹியூமன் டிஸ்ட்ராய் பண்றதுக்கும், ஹியூமனிட்டியை டிஸ்ட்ராய் பண்றதுக்கும், எர்த்தை டிஸ்ட்ராய் பண்றதுக்கும் நம்ம வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. இப்படி பயன்படுத்துறதுனால சிக்ஸ் சென்ஸ் உள்ள ஹியூமன் பீயிங்ஸ் 5 சென்ஸ் அனிமலை விட கீழே தான். ஸோ வந்துட்டு எப்போதுமே நம்ம வந்துட்டு ஸோ ஃபைனலா மிசைல் ஸ்ட்ரைக், மிலிட்ரி அட்டாக் இப்படி நியூஸ் நம்ம கேள்விப்படும் போது நம்ம மைண்டுக்கு வெறும் பாலிடிக்ஸ் மட்டும் வரக்கூடாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பிசிக்ஸ் பிரின்சிபிள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மைண்டுக்கு வரணும். அதாவது
ஒவ்வொரு மிசைல் லான்ச்சுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு ரேடார் கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்கு பின்னாடியும், ஒவ்வொரு சேட்டிலைட் கைடிங் சிஸ்டத்துக்கு பின்னாடியும் மிகப்பெரிய பிசிக்ஸ் பிரின்சிபல் இருக்கு. அதாவது நியூட்டன்ஸ் லால இருந்து ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் வேற, எலக்ட்ரோ மேக்னட்டிசத்துல இருந்து ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி வேற. ஸோ அப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய பிசிக்ஸ் பிரின்சிபல், நேச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இந்த பிசிக்ஸை யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணுமே தவிர்த்து ஹியூமன் டிஸ்ட்ராய் பண்றதுக்கும், ஹியூமனிட்டியை டிஸ்ட்ராய் பண்றதுக்கும், எர்த்தை டிஸ்ட்ராய் பண்றதுக்கும் நம்ம வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. இப்படி பயன்படுத்துறதுனால சிக்ஸ் சென்ஸ் உள்ள ஹியூமன் பீயிங்ஸ் 5 சென்ஸ் அனிமலை விட கீழே தான். ஸோ வந்துட்டு